ஹாய்டா, நான் ஜாஸ்மின் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட மினி சீரீஸ் காதலே காதலே. இது ஒரு வேளை ஃபைனல் பார்ட்டாக கூட இருக்கலாம். முடிஞ்சால் கொஞ்சம் லாங்காக போட்டு இந்த பார்ட்டோடய நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு டியருக்கு வந்து பர்த்டே. அவங்களுக்கு வந்து நம்ம விஷ் பண்ணிக்கலாம். நேம் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டியர். இன்றைக்கி மட்டும் கிடையாது, லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்கிட்ட நாங்கள் எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம்டா. ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? போன பாட்டில் வந்து நம்ம ஜிமின் வந்து அப்படியே மயங்கி இருந்திருப்பார். நம்ம ஜங்குக்கு தான் வந்து தாங்கி பிடிச்சிருந்துருப்பார். அதுலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஜிமின் 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 ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கணத்தெல்லாம் அப்படியே தட்டுறாரு. எல்லாருமே பயந்து போய் ஜிமின் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட தான் வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சுகா அப்படியே அலறாரு. என்னன்னு சொன்னால், ஒரு காலை வச்சு மிதிச்சிருந்துருப்பான்ல அந்த லீ மேலே. அவன் என்ன பண்ணியிருப்பான், கீழே அவன் கையில் கத்தி வச்சுருந்துருப்பான்ல, அந்த கத்தி கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து சுகாவோட லெக்லேயே அப்படியே குத்திருந்துருப்பான். பெயின் தாங்க முடியாமல் சுகா வந்து அலறி இருந்திருப்பார். அந்த நேரம் பார்த்து ஒரு கையில் இருக்க அந்த கன் வேற கீழே விழுந்திருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டான், அந்த கன் கீழே விழுந்தானே அந்த கன்னை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே எல்லோரும் முன்னாடி நீட்டுறான். வேணாலி, நீ பண்ணுறது சரியில்லை, மேலும் மேலும் நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, ஒழுங்கு மறைத்து கண்ணை கொடுத்துரு. அந்த லீ எதுவுமே பேசலை. இப்போ சுகா கிட்டே இருந்து ஆரம்பிக்கிட்ட போது, ஆரம்பிக்கிட்ட இருந்து கீழே இருக்க ஜங்கு கிட்ட போது, அந்த மாதிரி வந்து அந்த கண்ணை இங்கேயும் எங்கேயும் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். டேய் வேணடா, சொன்ன கேளு, கிட்ட வந்தீங்க ஷூட் பண்ணிடுவேன். யார் எவரன்னு கூட யோசிக்க மாட்டேன். ஷூட் பண்ணுவியா? போலீஸ்கார முன்னாடி கண்ணு நிற்கிறியா? இன்றைக்கி நான் உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு சுகா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், அப்படியே சுற்றி பார்க்குறான். அவனுக்கிட்ட மின் தான் நின்றுட்டுருக்கான். இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறான், மின்னை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதை பார்த்து ஜின்னு என்ன பண்ணுறாங்க, மின்னை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க பாருங்கள். அப்போ இன்னொரு கையில் கத்தி வச்சுருப்பான் இல்லையா, அது வந்து அப்படியே ஜின்னோட கையில் ஆழமாகவே வந்து கீறிடுது. அப்படியே பிளட்டு வந்து கொட்டுது. டேய் இதை பாரு, வேணாம் சொல்கிறத கேளு. இப்போ நான் சொல்கிறதாண்டா நீங்கள் கேட்கணும். என் கிட்ட யாருன்னா வர ட்ரை பண்ணிங்க அப்படின்ட்டு ஒரு கையில் கன்று ஒரு கையில் கத்தி அப்படி சொல்லி நின்றுட்டுருக்கான். அவன் கையிலேருந்து வேறு அப்படியே ரத்தம் வந்து அப்படியே வடிஞ்சிட்டே இருக்கு. அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. ஜினி என்னாச்சு? எனக்கு பரவாயில்ல, இவனால் இன்னும் யாருக்கு எதனா ஆக போதோ பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு குழந்தைங்களாம் அப்படியே சேஃப்டியாக வந்து பிடிச்சிக்கிறாங்க. இப்போது ஆரம் தான், டேய் என்னடா பண்ணுவேன், கிட்ட வந்து என்னடா பண்ணுவா அப்படி சொல்லிட்டு ஆரம் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. கிட்ட வந்தால் ஷூட் பண்ணிடுவேன். அப்படியா அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் சுகா ஒரு பக்கம் ஆரம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜெயஹூப் தான், ஆரம் சுகா கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம், கிட்ட போகாதீங்க, கையில் கத்தி மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கையில் கன்று வச்சுருக்கான், சொன்னால் கேளுங்க. ஆமாம் சார் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைனீஸ் அப்புறம் காய் இருப்பாங்களா அவங்க கூட சொல்கிறாங்க. என்ன ஒரு புல்லட் தானே இறங்கும், பார்த்துக்கலாம், வேணாம் கிட்ட வராதிங்க அப்படின்ட்டு கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். டயங் தான், சுகா வேணாம் சுகா சொல்கிறது கேளு அப்படி சொல்லிட்டு டயங் கத்துறாரு. இப்போது ஆரம் வந்து ஜின்னை தாண்டி தானே போகணும். ஜின்னை என்ன பண்ணுறாங்க, ஆரமோட கையை வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. அந்த கையில் தான் அவருக்கு வந்து வெட்டுப்பட்டிருக்கோம். ஆரம் இப்போ திரும்பி ஜின்னை தான் பார்க்குறாங்க. வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறாங்க. ஆரம் கீழே குனிஞ்சு ஜின்னோட கையை தான் பார்க்குறாங்க. அப்படியே பிளட்டு வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் நம்ம சுகா வந்து கிட்டையும் போயிட்டாரு. கிட்ட வந்து ஷூட் பண்ணிடுவேண்டா அப்படின்னு சுகா பார்த்த மாதிரி தான் அந்த கண்ணை வந்து பிடிச்சிட்ருக்கான். சுகா கிட்டையும் போயிட்டாரு. அவன் சுகா ஷூட் பண்ணலான்னு சொல்லி அவன் கையில் வச்சுருக்க அந்த கத்தியை கூட கீழே போட்டுட்டு 2 கையில் கண்ணை பிடிக்கிறான். ஏன்னா அடிப்பட்ட கையில் தான் கண்ணை வந்து பிடிச்சிருந்துப்பான். அந்த லே என்ன பண்ணுறான், சுகா பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அப்படியே கன் ஷூட் பண்ணுற சத்தம் கேட்குது. எல்லாருமே பயந்துடுறாங்க. இந்த பக்கம் டயாங் சுகா அப்படி சொல்லிட்டு அவருடைய கண்ணை அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஒரே நேரத்தில் 2 கன் வந்து ஷூட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அப்படியே மச்சா சைனீஸா அப்படின்ட்டு காய் போய் சைனீஸ் அப்படியே பிடிக்கிறாரு. திரும்பி பார்த்தா சைனீஸோட ஷோல்டர்லேருந்து அப்படியே பிளட் வடியுது. மச்சான் ஒன்றும் இல்லைடா, சொல்கிறது தான் பட்டிருக்கு, ஒன்றும் இல்லை. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஜங்குக் தான் உட்காந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பார்ல. ஒரு மடியில் ஜிமின் இருக்கிறாரு. அப்படியே மயக்கத்தில் அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் விட்டுருந்தா சுகா வந்து ஷூட் பண்ணியிருந்திருப்பான். அதனால தான் நம்ம ஜங்குக் வந்து அவனை ஷூட் பண்ணியிருந்திருப்பாரு. அவனோட குறி மிஸ் ஆகி அந்த புல்லட் இப்போது சைனீஸோட சோல்டரில் தான் பட்டிருந்துருக்கோம். சுகா கொஞ்சம் கூட தாமதிக்கலை. அவர் கிட்ட போய் அவனுடைய கையை அப்படியே மடக்கி பிடிச்சி அவருடைய ஸ்டொமக்கில் தான் அப்படியே குத்துறாரு. ஏன்னா அந்த இடத்துல தான் ஜங்குக்கு வந்து ஷூட் பண்ணியிருப்பாரு. அப்படியே பிளட்டு வடியுது அவனுக்கு. இந்த பக்கம் கார்ட்ஸ்குள்ளே பயங்கரமாக ஃபைட் போகுது. ஜெயஹூப் சைனீஸ் கிட்ட போய், ஏன் அப்படி பண்ண, இது என் மேலே தானே பட வேண்டியது, உங்கள் மேலே பட வேண்டியதில்லை, குழந்தை மேலே பட்டிருக்கோம், குழந்தைக்கு எதுனா ஆயிருந்தா பரவாயில்ல, இது சரியாயிடும் அப்படின்ட்டு ஒரு சோல்டரில் கை வைக்கிறது. பயங்கரமாக பிளட் வடியுது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஜிமின் அப்படியே தூக்கிட்டு ஆரம் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ சுகா வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போங்க, கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்,
நீ கண்ணை கூட அப்படி சொல்லி சுகா வந்து கேட்குறாரு. அவன் அப்படியே கீழே விழுந்து கிடக்கான். அவ்வளோ பிளட் போகுது அந்த லேக்கி. 2-3 கார்ட்ஸ் வந்து அவளை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. இல்லை இது நான் பண்ணதாகவே இருக்கட்டும், கண்ணை கூடன்னு சொன்னேன் அப்படி சொல்லி சுகா கேட்டோன்னே ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த கண்ணை வந்து கொடுத்துறாரு. ஆரம் எல்லாரையும் கூட்டு ஹாஸ்பிட்டல் போ, எல்லாரையும் கூட்டு ஹாஸ்பிட்டல் போ ஜெயஹோப். நான் கூட்டு போகிறேன் வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து போகிறாங்க. மச்சான் ரொம்ப வலிக்குதாடா? இல்லைடா பரவாயில்ல. ஆரம் ஜிமினை வாங்கலை. நம்ம ஜங்குக்கு தான் ஜிமினை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறதுக்கும் அங்கே போலீஸ் வரதுக்கும் சரியாக இருந்திருக்கும். அந்த போலீஸ் சைரன் சத்தம் கேட்ட உடனே இங்கே சுகா என்ன பண்ணாரு, அவன் உயிரோடு தான் இருக்கான். இருந்தாலும் சுகா இவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு எப்பயோ. அதனால் போலீஸ் இங்கே வர்றதுக்குள்ளாட்டையுமே அவர் கையில் கன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு 4 ஹெட்லேயே ஒரு ஷூட் பண்ணிடுறாரு. அவன் அதே இடத்துல காலி. போலீஸ் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு, இவனை எதுக்கு போய் ஷூட் பண்ண? உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல சார், என் ஃபேமிலி எல்லாருமே கடத்தி வச்சுருந்தான், எல்லாருக்கும் காயப்பட்டிருக்கேன், எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை என்னுடைய லெக்கை கூட பாருங்கள் சார், வந்தோடனே இவனை விட்டுட்டு நான் கூட ஹாஸ்பிட்டல் போகணும். அவர் பார்க்குறாரு சுகாவோட காலில் இருந்து அவ்வளோ பிளட் போயிருக்கு. அவருடைய ஐயர் ஆஃபீஸ்க்குமே வந்து புரியுது. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு சுகா அங்கே வந்து நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படி சொன்னால் ஜிமின் சைடு தான் பார்க்குறோம். ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணாரு. சுத்தமாக அவரால் ஐஸ் ஓப்பன் பண்ணவே முடியல, தலைலாம் பாரமாக இருக்குது அவருக்கு. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. யாருமே அந்த ரூமில் இல்லாத மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இப்போ அப்படியே சைடாக திரும்பி பார்க்குறாரு. சுகாயா அப்படின்றாரு. சத்தமாக அவரால் கூப்பிட முடியல. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த சேரில் அப்படியே சாஞ்ச மாதிரியே ஐஸை க்ளோஸ் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்கிறாரு. சுகாயா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்றாரு. இப்போ தான் சுகா ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு ஜிமீன் பாப்பா பாப்பா இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு வராரு. அவரால் நடக்க முடியல, எனக்கு ரொம்ப பையனாக இருக்குது. அண்ணா அண்ணா என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை பாப்பா, நீ எப்படி இருக்க? ரொம்ப தலைவலிக்குதான், ஒரு மாதிரியாக இருக்குது, பாடிலாம் ரொம்ப பெயினாக இருக்க மாதிரியே இருக்குது. ஒன்றும் இல்லைடா சரியாயிடும் அப்படின்ட்டு உங்கள் சுகாவோட ஐஸ்லாம் கலங்குது. அண்ணா உங்களுக்கு என்னாச்சு காலில்? அது அந்த இடத்துல கொஞ்சம் என் காலில் காயமாயிடுச்சு, இப்போ ஓகே தான் அண்ணா அப்படின்றாரு. என்னடா நான் ஆரம்ப கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு ஹேண்ட் அப்படியே பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் என் கூட பேசிட்டீங்கண்ணா, 4 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் என் கூட பேசிட்டீங்க அப்படின்றாரு. அவர் சொல்கிறப்ப அவ்வளோ ஒரு பெயின் இருக்குது. சுகாக்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும்ல, அப்படியே டியர்ஸ் வருது. இப்போது ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு சாரி பாப்பா, அண்ணாவை மன்னிச்சிட்டுட்டா. அண்ணா நான் தான் சாரி கேட்கணும், அன்றைக்கி உங்களை என்னென்னமோ பேசிட்டேன் தானே, சாரிண்ணா. எனக்கு தெரியும் இன்னமும் உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்கும் தானே. யாரடா சொன்னா உன் மேலே, என் ஜிமினா மேலே எனக்கு கோவம் இருக்குமா என்ன? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உனக்கு தலையெல்லாம் வலிக்குது சொன்னல, நான் போய் ஆரம்ப கூட்டு வரேன் அப்படி சொல்லி திரும்ப முதல்பட்டு ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெஹோப் அப்புறம் ஆரம் தான் உள்ளே வராங்க. ஜிமீன் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஹோப் உள்ளே வராரு. மாமா ஏய் இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா? இல்லை தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது, ஐஸை ஓப்பன் பண்ணவே முடியல சரியா. என்னாச்சு எனக்கு? அதுவா இந்த புறம்புக்கு உனக்கு ட்ரக்ஸ் கொடுத்தான்ல, ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டான். அதனால் 2 டேஸாக நீ மயக்கத்தில் தான் இருந்த, பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ கூட நானும் ஆரம்பம் அதை பற்றி தான் பேசிகிட்டே வந்தோம். நீ ஐஸை ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொன்னால் நீ கோமாக்கு போக கூட சான்ஸ் இருந்திருக்கும். ரொம்ப பயன்படுத்திட்டேன் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்புக்குமே அப்படியே ஐஸ்லாம் கலங்கியிருக்கோம். அதான் இப்போ நான் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டேன்ல, இருந்தாலும் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்ட்டு அங்கே ஜெயப் வந்து சொல்லார். சுகாவும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இன்னமும் ஜிமீன் வந்து சுகாவோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறாரு. என்னடா பண்ண போகிற, பாப்பாவுக்கு வலிக்க போகுது, நீ வாயை மூடுங்கடா அப்படி சொல்லிட்டு அங்கே ஆரம் தான் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்ருக்கிறாரு. ஊசியா எனக்கு வேணாம், ஜெயப் மாமா சுகாயாவும் வேணாயாவும், எனக்கு ரொம்ப வலிக்கும், எனக்கு பயமாக இருக்குது. இந்த பாரு நான் வலிக்காமல் தான் போடுவேன், இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உனக்கு தலை வலிக்காது, அப்புறம் உடம்புலாம் பெயினாக இருக்குன்னு சொன்னல, இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அந்த பெயின்லாம் தெரியாது. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு ஓகே தான், எதனா டேப்லெட் கொடுங்க, இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். அதான் பாப்பா சொல்லுதில்ல, ஊசி வேணாண்டா, என்ன மாத்திரை கொடுறான். அவன் 2 நாள் என்ன நிலமையில இருந்தேன்னு பார்க்க தானே செஞ்சீங்க. டேங்க் கோடவன் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டான், இல்லைனா என்ன ஆயிருந்திருக்கும். இப்போ இந்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு போட்டே ஆகணும். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சு ஓடலாம் சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. பாப்பா சொன்னால் கேள்றா, அதான் ஆயாங் சொல்கிறாங்கல்ல, சுகாயம் அதான் ஆயாங் சொல்கிறாங்களே, சொன்னால் கேளுமா அப்படின்ட்டு ஜெஹோப் அப்புறம் சுகா தான் ஜிமினை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்லி கத்துறாரு. அங்கே ஆரம்
இன்ஜெக்ஷனுமே போட்டார். ஜிமின் என்ன பண்ணார், ஜெஹூப்போட அப்படியே செஸ்ட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்கிறாரு. அங்கே சுகாவோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறாரு பயத்தில். இன்னொரு ஒரு ஹேண்டில் தான் நம்ம ஆரம் வந்து அப்படியே இன்ஜெக்ஷன் போடுறாரு. ஜிமின் அப்படியே கத்துறாரு. பாப்பா சின்ன ஊசி தான், இதுக்கே அப்படி கத்துற ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் வந்துடுவாங்க போல இருக்கு. ஏன்னாச்சும் ஜிமினேஸ் ஓப்பன் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோல் ஃபேமிலி வந்துடுது. சூபின், டயாங், ஜின், அப்புறம் பசங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. சொன்னேன்ல பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. வலிக்காமல் ஊசி போடணும், வலிக்காமல் தான் நான் போட்டேன், இதுக்கே இந்த கத்து. ஆயா, ஜின் ஜின் இப்போவே என்னை கூப்பிட்டு போங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன். இந்த ஆரமாயாங்க எனக்கு ஊசி போட்டு சாவடிச்சிருவாங்க. பாப்பா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா அதட்டுறாரு. அது வந்து இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசக்கூடாது. ஆல்ரெடி இந்த 2 days நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா, சாரி அப்படி சொல்லி அவருடைய காதை வந்து பிடிக்கிறாரு. அவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாரு. இப்போது சுகா என்ன பண்ணுறாரு, ஜிமினோட ஃபோரில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு, இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாது, இனிமேல் நீங்கள் என் கூட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சுகா ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் சாகிற வரைக்கும் என் பாப்பா கூட பேசாமல் இருக்கவே மாட்டேன், போதுமா? இப்போ நீங்கள் மட்டும் என்ன பேசுகிறீங்க, நாங்கள் பேசலாம், நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு ஜெஹூப் என்ன பண்ணார், செல்லமாக ஜிமினோட ஹெட்டில் வந்து அப்படியே கொட்டுறாரு. ஜெஹூப் மாமா ரொம்ப டேஸ் ஆச்சுல பாப்பா, கை துருன்னு இருக்கு, வேணாம் உன் ஒய்ஃபை போய் கொட்டு, இல்லைன்னா உன் குழந்தைய போய் கொட்டு, என்னை கொட்டுற வெள்ளம் வச்சுக்காத அப்படியே சொன்னோன்னு தான் இப்போ 3 பேருமே திரும்பி அவங்க ஒய்ஃபை தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சகஜமாக பேசி ரொம்ப டேஸ் ஆகியிருந்திருக்கோம் இல்லையா, அப்போ தான் அவனுங்களுக்கு ஒரு தயக்கமே இருக்குது. இத்தனை நாள் அவங்க 3 பேர் மேலே அவ்வளோ கோவமாக இருந்திருப்பாங்கல்ல. இப்போ ஜிமின் தான் வெம்மா எழுந்திரிச்சு போய், என்னடா பண்ணுற, ஜின் என்னாச்சு உன் கையில், என்னது கட்டு, அது அன்றைக்கி ஃபைட் நடக்கிற இடத்துல அப்படி சொன்னேன்னா, இப்போது நம்ம சுபினோட குழந்தை இருக்குல்ல, அது 3 வயசு குழந்தை, அது ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லுது. என்ன சொல்கிறீங்க, லீவ் செத்துட்டானா? நாங்கள் வர்றப்போ உயிரோடு தான்ப்பா இருந்தான். அதுக்கப்புறம் உங்கள் சுகாயாங்க என்ன பண்ணான்னு தெரில, ஃபோர்ஹெட்லேயே ஷூட் பண்ணிட்டாராமே, அதான் செத்து போயிட்டான்னு சொல்லி நியூஸில் வந்துச்சு. சேட்டே உனக்கு எப்படி இருக்கு? ஓகே தான், ரொம்பலாம் இல்லை, ஆனால் ஜென்னுக்கு தான் ரொம்ப ஆழமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி சுகாவோட லெக்லேயும் இப்போது சுபின் தான். அப்புறம் சைனீஸ்க்குமே அடிபட்டிருக்கு, அவன் மட்டும் உடலை வரலன்னு சொன்னால் பாப்பா மேலே பட்டிருக்கோம் அப்படி சொல்லி அந்த பாப்பாவை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போது சைனீஸ் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தயக்கமாகவே கேட்குறாரு. பரவாயில்ல, அவனும் இங்கே தான் அட்மிட் ஆகிருக்கான், ஒரு 2 ரூம் தள்ளி, நான் போய் பார்க்கவா அப்படின்னு சொல்லி திரும்பி அவங்க 3 பேரையும் கேட்குறாரு. இப்போது ஆரம் தான், போய் பாரு, ஆனால் இப்போ வேணாம், அவன் தூங்கிட்டுருக்கான், நான் இப்போ தான் செக் பண்ணிட்டு வந்தேன், நீ ஈவினிங்காக போய் பாரு, சரியா? சரி அப்படி சொல்லிட்டு சுகாவை பார்க்குறாரு. சுகாயா, அதான் ஆரம் சொல்லிட்டாலா, ஈவினிங் போய் பாரு. சரி, நான் இந்த ஸ்டேஷன் வரைக்கும் போனோம், இந்த கேஸ் விஷயமா. ஜெஹோ ஏதோ கோர்ட்டுக்கு போகணுன்னு. ஆமாம் நானும் வரேன் சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணார், அப்புறம் பெட்டில் போய் படுக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, கேராக இருக்குது. இப்போது சுபின் தான், நான் குழந்தைங்களாம் கூட்டு வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்காக வரேன் அப்படின்ட்டு குழந்தைங்கள்லாம் கூட்டு நம்ம சுபின் வந்து போகிறாரு. பின்னாடியே ஜின்மே போகிறாரு. ஜின் அப்படி சொல்லி ஆரம் கூப்பிட்றாரு. இப்போது ஜின் திரும்பி ஆரம்ப பார்க்குறாரு. உனக்கு இன்னும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நீயும் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு ஆரம் வந்து போகிறாரு. இப்போது அப்படியே கட் பண்ணோன்னா இப்போது ஆரம் தான் ஜின்னோட அந்த கட்டெல்லாம் அப்படியே பிரிக்கிறாரு. தையல் போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஆரம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின்னு கொஞ்சம் பெயினாகவே இருக்குது. அந்த கட்டை அப்படியே பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஓகே நான் ஸ்லோவாகவே பண்ணுறேன். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சுட்டு வேறு ஒரு பேண்டட் வந்து கட்டுறாரு. ஜின் அப்படியே கீழே குஞ்ச மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஆரம் தான் ஜின் அப்பப்போ பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஜின் ஒரு வாட்டி கூட நிமிந்து ஆரமாக பார்க்கவே இல்லை. இப்போது ஆரம் சாரி ஜின் அப்படின்றாரு. இப்போது ஜின் முடிஞ்சு நான் கிளம்புறேன், குழந்தைங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவர் எழுந்துச்சு ஆரம்ப பார்க்காமே அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் ஆரம் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு போகிற ஜின்னு தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம டேங் அப்புறம் ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரமாக ஜிமின் டேங்கே குறுன்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ டேங் தான், என்ன விஷயம், இதை பற்றி கேட்கணும். அது வந்து டே அது வந்து பக்கத்தில் சைனீஸ் இருக்கான்ல. ஆமாம் சைனீஸ் இருக்கான். கூட யார் இருப்பாங்க, அவன் கூட ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பானே காய், அவன் தான் இருக்கான். ஓ அப்படியா, வேறு யாரும் வரமாட்டாங்க. வேறு யார், அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ ஃபாரினில் இருக்காங்களாம், அதனால் காய் தான் பார்த்துக்கிறான். காய் அண்ணா மட்டும் எப்படி தனியாக பார்த்துக்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்னடா தெரிஞ்சுக்கணும், அப்பா இது வேறு வலிக்குது அப்படி சொல்லி நெக்கில் கை வைக்கிறாரு. அச்சோ டேட்டே ரொம்ப வலிக்குதா, அதை விடு, இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஜங்கோக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அது வந்து அப்படி சொல்லி தலையை ஆட்டுறாரு.
நீ நினைக்கிற மாதிரி இல்லை டிடே. அவங்க ஃப்ரெண்டு தான் சைனீஸில். அதான் சைனீஸ் எனக்கு அடிபட்டிருக்குல்ல. அப்போது ஒரு ஃப்ரெண்டாக ஜங்குக் பார்க்க வந்தாரான்னு கேட்டேன். மார்னிங் வரைக்கும் இங்கே தான் இருந்தான். நீ ஐஸை ஓப்பன் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கேருந்து போனான். என்ன சொல்லிட்டுட்டே 2 டேஸாக அவன் இங்கே தான் இருந்தான். வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தான். உன் அண்ணங்க உன்னை பார்க்கவே இல்லை தெரியுமா? அதுக்கப்புறம் ஜிந்தா போய் பேசி ஷுகா கிட்ட அவன் 2 டேஸாக இங்கே இருக்கிறான். ஒரு வாட்டி ஜிமினை பார்த்துட்டு போயிட்டுமே. அவன் இல்லைனா இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் யாரும் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு என்னென்னமோ பேசி அதுக்கப்புறம் உன்னை பார்க்குறதுக்கு ஓகே சொன்னாங்க அவன் அண்ணனுங்க. அதுவும் ரொம்ப நேரம் கூட இல்லை, கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு வந்துடணுன்ட்டானுங்க. அதை போய் ஜின் சொன்னால் அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் தெரியுமா? கொஞ்ச நேரம் எனக்கு போதும் ஜிமினை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக உன்னையை பார்க்க தான் வந்தான். கொஞ்ச நேரம் இருந்தான், அப்புறம் வெளியே வந்தான். மறுபடியும் வந்து அதே பிளேஸில் உட்காந்துக்கிட்டான். அப்பப்போ ஃப்ரெண்டை மட்டும் போய் பார்த்துட்டு வருவான். மார்னிங் வரைக்கும் இங்கே தான் இருந்தான். நீ ஐஸை ஓப்பன் பண்ணிக்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கேருந்து போனான். என்னடா ஆச்சு? நீங்கள் சொல்கிற மாதிரி ஜங்குக்கு தான் தேங்க்ஸ் பண்ணும். ஜங்குக்கு மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம நிலமைலாம் என்ன இருந்திருக்கும்ல, முக்கியமாக என்னுடைய நிலமை. ஹே, மறுபடியும் அதை பற்றி யோசிக்காத. ஏன்டா அழுவுற அப்படி சொல்லி டேங் வந்து அந்த டேஸ் அப்படி துடைக்கிறாரு. ஜங்குக்கு மட்டும் என்னையை பார்த்துட்டு போனான். நான் அவனை பார்க்கவே முடியல. 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸ் கழிச்சு அந்த மாதிரி நிலமையில ஜங்குக்கு என்னை பார்த்துருக்கான். என்னால் சரியாக ஜங்குக்கை பார்க்கக்கூட முடியல. அப்படியே ஐஸ்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா டேட்டே. என்னால் என் ஜங்குக்கை சரியாக பார்க்கக்கூட முடியல. இப்போவும் உன்னை என்னை பார்க்க முடியல. இருந்தாலும் ஜங்குக்கு மேலே இருக்க லவ் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. என்னடா சொல்கிற? ஒன்றும் இல்லை டேட்டே, சாரி டேட்டே. இதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோ, அண்ணங்கள்ட்டெல்லாம் சொல்லாத. இது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன சொல்கிற? நீ இன்னமும் ஜங்குக்கை தான் லவ் பண்ணுற அப்படின்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்க முட்டாள அண்ணங்களுக்கு தான் தெரியல. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமா அது அவங்க ஜங்குக்கை ஏற்றுப்பாங்களான்னு பார்ப்போம். இப்போ அப்படி ஈவினிங்காக இருக்கோம். நம்ம சைனீஸோட ரூம் பக்கம் தான் பார்க்குறோம். டேய், ஜூஸை கலந்து எனக்கு குடுறான், நீ குடிச்சிட்ருக்க. எனக்கு தம்பி வேணாம். உன்னை 3 டேஸாக பார்த்துட்ருக்கேன் நான் இங்கே உட்காந்து. எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கலந்து நம்ம காய்தான் வந்து குடிச்சிட்ருக்கிறாரு. டேய், எந்திரிச்சு வந்தேன், அவ்வளோதான். உன்னைய எஞ்சி வர வேண்டியது தானே? கால் 2 நல்லா தானே இருக்குது, கையில் தானே அடிபட்டிருக்கு. உன்னையும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க பில்லோ இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அப்படியே அடிக்கிறாரு. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சூபின் தான் வந்திருப்பாரு. சூபின் மேலே வந்து அந்த பில்லோ அப்படியே விழுகுது. சாரி அப்படின்னு சொல்லி சைனீஸ் போய் உனக்கு டேக்ஸ் சொல்ல வந்தேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? ரூமுக்கு வந்ததுக்கு நீ அடிக்கிறியா? நீ இருக்கிற என் புருஷன்ட்டு சொல்கிறேன். எம்மா தாயே, இன்னொரு வாட்டி அடி வாங்குற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லைம்மா. ஆல்ரெடி குண்டு அடிப்பட்டு படுத்திருக்கேன். இந்த பில்லோ அவனை அடிக்கிறதுக்கு தூக்கி வீசினா ஊ மேலே அடிக்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகே மன்னிச்சிடறவனைய. எப்படி இருக்க? பரவாயில்லையா? அரமண்ணா வந்து பார்த்துட்டு போனாங்களே, என்ன சொன்னாங்க? இன்னும் 2 டேஸில் டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. எரிச்சலாக வருது. வீட்டுக்கு போனாலாவது நல்லாயிருக்கும் போல இருக்குது. இங்கே ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. ப்ளீஸ் உங்கள் அண்ணாட்ட சொல்லி என்னை அமுச்சு வையன் அப்படின்னு சொல்லி இங்கே சூபின்ட்ட வந்து சைனீஸ் கெஞ்சிகிட்ருக்கிறாரு. வீட்டுக்கு போனால் யார் உங்களை எப்படி பார்த்துக்கிறது? இங்கே இருந்தாலாவது அரமண்ணா இருக்காங்க, நர்ஸுங்க இருக்காங்க, எல்லோரும் உங்களை பார்த்துப்பாங்க. ஆமாடா, சூபின் சொல்கிறது கரெக்டு தானே. இன்னும் 2 டேஸ் தானே. எது உன் கூட இது பாரு சூபின், எனக்கு ஜூஸ் கலந்து கொடுக்கலாம், அவன் குடிச்சிட்ருக்கான். சரி விட்டு, நான் கலந்து தரேன். நீயா அப்படி சொல்லி ரொம்ப ஷாக்காக சைனீஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் உனக்கு நான் ஜூஸ் போட்டு கொடுக்கக்கூடாதா? ஏன் நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கக்கூடாதா? இரு, நான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்தே போடலாம். எல்லாரும்னா உன்னை பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் வர போகிறாங்களே. என்னையை பார்க்க யாரும் முக்கியமான ஒரு ஆள்? உன்னுடைய தம்பி தான். தம்பியா? சைனீஸ் அண்ணா அப்படி சொல்லி ஜிமினோட வாய்ஸ். ஜிமீன் அப்படின்ட்டு படுத்துனவர் அப்படியே எஞ்சி உட்காராரு. இப்போ காயுமே, ஜிமீன் இப்போ எப்படி இருக்கு உனக்கு? எனக்கு பரவாயில்ல தான். உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ சைனீஸ் கிட்ட தான் வராரு. எனக்கு இப்போ பரவாயில்ல தான், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் இல்லைன்னா பாப்பாவுக்கு எதுனா ஆயிருந்தா அங்கே என்ன பண்ணியிருந்துருப்போம். அந்த மாதிரி நெகட்டிவாக பேசாத, அது ஒன்றும் ஆகலைல்ல. இல்லை சைனீஸ், உனக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு காய்க்கு அப்புறம் ஜங்கோக்க அப்படின்ட்டு இங்கே டைம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமாம், ஜங்கோக்கா எங்க அப்படின்ட்டு இப்போ ஜூஸ் கலந்து கூடாது சைனீஸ்ட்டு கொடுக்குறாரு. தேங்க்ஸ் சுபின். இதை பார்த்துட்டாடா, இதோ உண்மையான பாசம் அப்படி சொல்லிட்டு அந்த ஜூஸை வாங்குறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஹிப்பில் கை வச்சுக்கிட்டு, என்ன சுபின், இவன் நல்லவன்லாம் நினைக்காத சரியா? நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் உன் பின்னாடியே சுற்றுவான். ஆல்ரெடி உன் மேலே அவனுக்கு கண் இருக்குது, பார்த்துக்கோ. டே லூஸ் மாதிரி பேசாதடா. அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுக்கல, அப்படிலாம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகலையோன்னு நினச்சி நான் அப்படி யோசித்தேன். ஆனால் உங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல. அதுவும் உங்கள் ஹஸ்பண்டை வாங்கின அடிலாம் எங்களால் மறக்க முடியாது. ஏன் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் அப்படி அடித்தாங்களா என்ன? அதுவும் உங்கள் ஹஸ்பண்ட்
எப்பா உங்கள் ஹஸ்பண்ட் அடியை பற்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைனீஸ் அப்புறம் காய் 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். அங்கே ஜிமினுக்கு வந்து ஜங்குக்கை பற்றி கேட்கணும். ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. எங்கன்னா கோவப்பட்டுருவாங்களோ, ஏன்னா இவராக தானே நான் வந்து போகிறேன் அப்படி சொல்லி கிளம்பி வந்திருப்பாரு. அப்போ கூட சைனீஸ் அப்புறம் காய் 2 பேருமே ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க இல்லையா. அதான் அப்படியே யோசிச்சுட்டு தயக்கமாக இருக்க. இப்போ காய் தான், ஜிமின் இப்போ உனக்கு ஓகே தானே, எப்போ டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க? நான் இப்போது ஓகே தானா, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் மார்னிங்லேருந்தே சைனீஸ் அண்ணாவை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாராமே, அண்ணா டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு எப்போ டிஸ்சார்ஜ்? இன்னும் 2 days இருக்க சொல்லியிருக்காங்க ஜிமின். கடுப்பாகுது தெரியுமா. நீ வந்துட்டு பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் போயிட்டீங்கன்னா இன்னும் போர் அடிக்கும். இவனே பார்த்துட்டு இருக்கணும். ஏன் உங்கள் ஃப்ரெண்டு ஜங்குக்கு வர மாட்டாரா அப்படி டைம் கேட்குறாரு. அவனா 2 days இங்கே தான் இருந்தான். பார்த்தீங்களே, ஜிமின் ஐசோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் போனான். அது மட்டும் இல்லை, ஆஃபீஸில் ஒர்க் அப்படி அப்படியே போட்டு வந்தாச்சு. நாங்கள் 2 பேர் வேறு இல்லை, எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கணும். அதனால் ஆஃபீஸ் அவன் பார்த்துக்கிறேன்னா சைனீஸ் என்னையே பார்த்துக்க சொன்னான் அப்படின்னு காகிதம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போது ஜிமினுக்கு புரிஞ்சிச்சு எப்படியும் ஜங்குக்கு நீங்கள் வரமாட்டான் அப்படின்ட்டு. சரி டேட்டே கிளம்பலாமா? சைனீஸ் அண்ணா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஜிமின் நீ உன்னைய பார்த்துக்கோ. சரி சொல்லிட்டு அவங்க 3 பேர் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது சைனீஸ் தான், காய் என்னடா ஜங்குக்கை பற்றி கேட்கணும்னு நினச்சிருப்பான் போல இருக்க. ரொம்ப நேரமே தாங்கிட்டே இருந்தான். நம்மளா சொல்லியிருக்கலாமோ? அவன் கேட்காம நம்ம எப்படிடா சொல்கிறது? இந்த ஜங்குக் ஏன் தான் அப்படி பண்ணுறான்னு தெரில. 2 days இங்கே தான் இருந்தான். அவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும். அவன் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி அவனை பார்த்துட்டு போயிருக்கான்ல. ஆமாடா, ரொம்ப தான் பண்ணுறான். அவன் மட்டும் உன்னை பார்த்தா போதுமா? இவனுக்கும் ஆசை இருக்காதா? பார்த்தாலே தெரியுது இன்னமும் இவன் ஜங்குக்கை தான் நினச்சிட்ருக்கான்ட்டு. நான் கூட ஏதோ ஒரு இதில் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் 4 years ஆகியும் இன்னமும் இவங்க 2 பேரும் ஒருத்தன் தாண்டா லவ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய லவ்வை ஏன் உங்கள் அண்ணாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களோ தெரில. அவ்வளோ ஒன்றும் மோசமானவங்களாவும் தெரில, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சைனீஸ் சொல்கிறாரு. எது இப்போ நீ நல்லா பார்த்துக்கிறது நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பானுங்களடா, அதெல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் அப்போடா, இப்போலாம் வேறடா. பார்த்துடா, அந்த சூபின் கூட வந்து கொஞ்சம் தள்ளியே இரு. ரொம்ப தான் குலையிறீங்க. அவன் வந்து உனக்கு டேங்க்ஸ் சொல்கிறான், நீ அவனை பார்த்தோன்னா பல்ல காட்டுற. இந்த பல்ல காட்டுறது நிறுத்து அப்படின்னு சொல்லி காய் வந்து திட்டுறாரு. என்ன பண்ணுறது காய், அவனை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன தெரியல, அப்படியே மனசில் பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சா. நீ வேறு சும்மா இல்லாமல் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வேறு சொன்னியா. நான் என்னென்னமோ யோசிச்சிட்டேன் தெரியுமா. என்னடா நீ பேசுகிறப்ப தான் ரொம்ப சீரியஸாக இருக்குமே. என்ன லவ் பண்ணுறியாண்ணா? டே வாயா மூட்றான். அவங்க இடத்துல இருந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க நீ. நானா என்னமோ பேசிகிட்ருக்கேன், நீ தாண்டா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இது மட்டும் புருஷன் காதில் விழுந்துச்சு, மவனை விச ஊசி போட்டு சாவடிச்சிருவாங்கடா. டே மச்சான் ப்ளீஸ்டா, இந்த ரகசியம் உனக்கும் எனக்குள்ளே இருக்கட்டும், யார்கிட்டையும் சொல்லாதடா. என்ன இலவோ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேப்போ அப்படி சொல்லிட்டு காய் போய் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஜிமினோட ரூமில் தான் ஜிமின் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாரு. ஜங்குக்கோட நினப்பு தான் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. 4 வருஷம் கழித்து ஜங்குக்கை பார்த்துருக்குறாரு. ஜங்குக்கோட ஃபேஸ் கிளியராக தெரியல, ஒரு மாதிரி அப்படியே பிளர்ராக தெரிஞ்சிருக்கும். ஜங்குக்கு அப்படி பண்ண, நீ மட்டும் என்னை பார்த்துட்டு போனால நான் உன்னை பார்க்கக்கூடாதா? எனக்கும் ஆசை இருக்கும் தானே உன்னை பார்க்கணுன்ட்டு. உண்மையில நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லும் போதே அவர் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக் ஆஃபீஸில் தான் இருக்கிறாரு. சீட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டுருக்கிறாரு. ஜிமினை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் ஜிமின் நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு, சாரிடா, கண்டிப்பாக நீ என்னை பார்த்துருந்தேன்னா அழுதுருப்ப. நீ அழுகுறதை என்னால் பார்க்க முடியாதுடா. அதனால தான் நான் அந்த இடத்த விட்டே வந்துட்டேன். ரொம்ப பயமுறுத்திட்டேன். இந்த 2 days நீ ஐஸை ஓப்பன் பண்ணோன்னு தான் எனக்கு உயிரே திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. 4 வருஷம் கழிச்சு நான் பார்த்துருக்கேன். அதுவும் உன்னைய அந்த மாதிரி நிலைமையில பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. இந்த 4 years என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் உன்னைய பார்த்ததுக்கப்புறம் என்னால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியாதுன்னு சொல்லி தோணுதுடா. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலை. பார்ப்போம், நம்மளுடைய லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எனக்கு என்னமோ சின்னதாக ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிமின் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும்டா, நீ முன்னே இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே அழகாக இருக்கடா அப்படின்னு ஜங்கு கூட ஃபேஸ்ஃபுல்லாக அப்படி ஒரு ஸ்மைல். அந்த நேரம் பார்த்தோ அவருடைய மொபைல் வந்து ரிங் ஆகுது. பார்க்குறாரு, இவரே தான் எனக்கு கால் பண்ணுறாரு. இப்போ கால் அட்டென்ட் பண்ணி ஹலோ அப்படின்றாரு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமினோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா டோர் பெல்லு நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே இருக்காங்க. யாரா அது அப்படின்ட்டு உள்ளே இருந்த ஜிமின்கே கடுப்பாயிடுச்சு. அவர் தான் இப்போ எந்திரிச்சு போய் என்னது வீட்டில் யாரும் இல்லையாண்ணா அப்படின்ட்டு அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் செம ஷாக்.
ஜிமின் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் இப்போ வேகமாக ஜிமினை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப பயமுடுத்திட்டா நீ அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது, யார் இது ஜிமின், யாரா நீ அப்படின்ட்டு இப்போ வேகமாக வந்து நம்ம யாரா நீ எங்கள் ஜிமினை கட்டிப்பிடிச்சி நிற்கிறேன் டயாங் அப்படி சொல்லிட்டு இப்போ நிமிடுறாரு. டேய் வி, எப்படா வந்த நீ? இதோ இப்போ தான் வந்தேன் அப்படின்னு வி போய் டயாங் அவ்வளோ டேட்டாக ஹக் பண்ணுறாரு. விட்றா எருமை, எனக்கே கழுத்தில் அடிபட்டிருக்கு. அச்சோ, அவன் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன், அவ்வளோதான் செத்தான். அவன் ஆல்ரெடி செத்துட்டான்டா. சரி அதை விடு, நீ என்ன திருப்புன்னு இங்கே வந்து நிற்கிற? இப்போ தான் அம்மா கால் பண்ணாங்க. வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்தியா? அதுவும் இங்கே வர நீ அம்மா கிட்டே சொல்லவே இல்லையா? அவங்களுக்கு தெரியாதா என்ன அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். அதான் என்னடா கோவம்? அதுவும் இவ்வளோ லக்கேஜ் அழுட்டு வந்திருக்க என்ன? அதுவா வீட்டோட மாப்பிள்ளை இருக்க விட மாட்டாங்க. அதான் அவங்ககிட்ட சண்டை போட்டு நான் வந்துட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையாவா? யாரையும் லவ் பண்ணுறியா என்ன? லவ்னு சொல்ல முடியாது. என்கிட்ட கேட்டாங்க நீ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு. எனக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சி, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். வீட்டோட மாப்பிள்ளைய வேணும்னு சொன்னாங்க. அதான் அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்டேன். அவங்களும் கோவம் வந்துச்சு, அதனால தான் வீட்டோட கிளம்பி வந்துட்டேன். என்னடா சொல்கிற? யாருடா? யாரா? உனக்கு தெரியவே தெரியாதா? தெரியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜின் அப்புறம் சூபின் 2 பேருமே வந்துட்டாங்க. என்னட்டா எங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? சுகா மாமா எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு தான் நினச்சேன். சுகா மாமாவா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லையே. ஏண்டா அவரை பற்றி உனக்கு தெரியாதா? எப்போ எதை என்கிட்ட ஒழுங்காக சொல்லியிருந்திருக்காரு? என்ன தான் நடந்துச்சு ஒழுங்காக சொல்லு. மாமா எனக்கு ஒரு 2 வீக் முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீ வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறியா, எங்கள் ஜிம்மினை மேரேஜ் பண்ணி எங்கேயும் எங்களால் அனுப்ப முடியாது, எங்கள் ஜிம்மினை நாங்கள் தான் பார்த்துப்போம், அதனால் நீ ஜிம்மினை மேரேஜ் பண்ணிட்டு எங்கேயே இருந்துக்கிறியான்னு கேட்டாங்க. எனக்கும் ஜிம்மினை பிடிச்சிருந்துச்சி, அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். இதை அம்மா அப்பாட்ட சொன்னேன். அம்மா அப்பா அதெல்லாம் முடியாது அப்படின்னாங்க. ஆல்ரெடி டயாங்கும் அங்கே தான் இருக்கான், இப்போ நீயும் அங்கே மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டேன்னா நாங்கள் எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்னாங்க. அப்போனா நீங்களும் இங்கே வந்துருங்கன்னு சொன்னேன். அதுக்கும் அவங்க ஒத்துக்கல. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வி சொல்கிறாரு. வி டயாங்கோட பிரதர், ட்வின்ஸ்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் வந்து கேப் இருக்குது 2 பேருக்கும். இங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கோடைய வியை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வி போய் ஜிம்னோட சோல்டரில் அப்படியே கை போட்டு, ஏன் எல்லோரும் எப்படி பார்த்துட்ருக்கீங்க? என்னமோ புதுசாக கேட்குற மாதிரி. இதை பார்ட்டேன், நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத. உனக்கு தெரியும்ல, கண்டிப்பாக அம்மா அப்பா இதை ஒத்துக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கும் ஜிமினை ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜிமினை யாருக்கு தான் பிடிக்காது அப்படி சொல்லிட்டு வி போய் ஜிமினோட சோல்டரில் அப்படியே கை போட்டு நிற்கிறாரு. இப்போது ட்ரையாங்கில் அங்கே டோர் கிட்ட தான் பார்க்குறாரு. பார்த்தா 3 பிரதர்ஸுமே அங்கே நின்றுட்டுருக்குறாங்க திருன்னு முழிச்சிக்கிட்டு. ஏன்னா இவங்க 3 பேர் தான் அவங்க 3 பேரை பார்த்து முறைச்சிட்ருக்குறாங்களே, சூபின், ஜீன் அப்புறம் ட்ரையாங். அவங்கள பார்க்க முடியாமல் வி எப்போ வந்த அப்படின்னு நம்ம ஜெஹூப் தான் கேட்குறாரு. மாம்ஸ், நீங்களாம் எப்போ வந்தீங்க? இவ்வளோ சைலண்ட்டாக வந்து நின்றுட்டுருக்கீங்க. பாருங்கள், நீங்கள் சொன்ன கண்டிஷன் எனக்கு எல்லாமே ஓகே தான். ஜிமினை மேரேஜ் பண்ணிட்டு நான் இங்கேயே உங்கள் கூட இருக்கிறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ண முடியும் பண்ணியிருக்கேன். என்ன சொல்ல ஜிமின் அப்படின்னு ஜிமினை பார்க்குறாரு. இப்போ வே திரும்பி ஜிமின் எதுவுமே சொல்ல அவங்க அண்ணாங்களை பார்த்தபடியே வியோட கையை எடுத்து விட்டுட்டு நேராக ரூம்குள்ளே போய் படார்னு அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறாரு. இப்போ வி தான், என்னாச்சு? இவன் என்னையா கோவமாக இருக்கிறானா என்ன? ஏன் எல்லோரும் எப்படி பார்த்துட்ருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எங்களுக்கும் தாண்டா புரியலை. இதை பார்வி, ஜிமின் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டான். நீ தேவையில்லாதான் யோசிச்சுட்ருக்காத, புரியுதா? என்ன விளையாடுறீங்களா? சுகா மாமா தான் கால் பண்ணி ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க ஓகேவான்னு கேட்டார். நான் ஓகேன்னு சொன்னேன். இதெல்லாம் வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா? என்னடா ப்ராப்ளம்? என்கிட்ட இதை பற்றி எதாவது பேசுனீங்களா? நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன் தானே, என்னையெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டே கத்துறாரு. எதுக்கு அப்படி கத்துற? ஆல்ரெடி நெக்கில் பாரு காயமாக இருக்குது அப்படின்னு டேங்க் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு வே. இப்போது டேங்க் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, வீணா டேரெக்டாக விஷயத்துக்கே வரேன்டா. இந்த பாரு, இந்த மேரேஜ் நடக்காது. கண்டிப்பாக ஜிமின் மேரேஜ் பண்ண ஒத்துக்க மாட்டான். ஏன் என்னை பிடிக்கலையா? உன்னை பிடிக்கலன்னு இல்லைடா, அவனுக்கு ஜங்குக்கை தவிர வேறு யாரையுமே பிடிக்காது. அவன் ஜங்குக்கை மட்டும்தான்டா லவ் பண்ணுறான். இன்ன வரைக்கும் அவனை மட்டும்தான் அவன் லவ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் சுகமாமா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார். ஆனால் 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிரேக்கப் ஆகிடுச்சாமே. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பிரேக்கப் இல்லைடா, அவங்க அண்ணாங்களுக்காக தான் ஜிமின் திரும்ப வந்தான். அதுக்காக அவன் ஜங்குக்கை மறந்துட்டான்னு அர்த்தம் இல்லைடா. இன்றைக்கி மார்னிங் கூட ஹாஸ்பிட்டலில் அவன் ஜங்குக்கை பற்றி தாண்டா பேசினான். அந்த 2 டேஸாக ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் தாண்டா இருந்தான். இவங்க 3 பேரும் கண்ணால் பார்த்துட்டுமே எப்படி இவங்க ஜிமினை வேற ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி இவங்க தோணுச்சு. ஜங்குக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னான். அன்றைக்கி எங்களோட நிலைமை என்ன ஆயிருந்துக்கும் தெரிலடா. அவள் தான் வந்து எங்கள் எல்லாருமே காப்பாற்றினான், முக்கியமாக ஜிமினை அப்படின்னு அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க டயாங். இப்போ இவங்க 3 பேரையும் பார்த்து, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக அந்த அறிவு இருக்கா இல்லையா? இப்படிலாம் யோசிக்கிறீங்க? சுகான உங்ககிட்ட இருந்து எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஜங்கு கெட்டவன்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கி
இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னாச்சு? நீங்கள் ஜிமினா அங்கேயே தானே விட்டு வந்தீங்க. ஆனால் ஜிமினா தான் நம்மளை தேடி வந்தான், உங்களை தேடி வந்தான். ஏன்னா ஜிமினி இல்லாமல் உங்கள் யாராலையும் இருக்க முடியாது. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய காதலை தூக்கி போட்டு வந்திருக்கான். ஆனால் நீங்கள் அவன் மனசில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் எப்படி நீங்கள் ஜிமினை இவ்வளோ காயப்படுத்துறீங்க? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. பின்னாடி ஜின்னும் சரி சுபினும் சரி அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. கேட்டால் நாங்கள் தான் தூக்கி வளர்த்தோம், எங்களுக்கு தான் தெரியும் என் பாப்பாவை பற்றி, உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி தானே? அதை தவிர வேறு என்ன உங்களுக்கு தெரியும்? எங்களை ஹர்ட் பண்ண தெரியும். சரி, எங்களை எவ்வளோ வேணால் கஷ்டப்படுத்துங்க. உங்கள் பாப்பா தானே, உங்கள் ஜிமினா தானே, அவனை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அவன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி யோசிப்பீங்கன்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. நீங்கள் 3 பேரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு தம்பியாக வேணால் ஜிமினா இருப்பான், ஆனால் அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்காதீங்க. அவனுங்க 3 பேரும் அப்படியே அமைதியாக தான் நிற்கிறாங்க. முக்கியமாக சுகா, வி வட போகலாம் அப்படின்ட்டு இப்போ ட்ரயாங் வியோட கை பிடிக்கிறாரு. விக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அவங்ககிட்ட நீ என்ன பேச போகிற? அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறேன்ல, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. என்கிட்ட நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. நீ பேசுகிறதுனா போய் ஜிமினா உன் தம்பிக்கிட்ட போய் பேசு. என் தம்பிக்கிட்ட பேச எனக்கு நிறையா இருக்குது, வடா அப்படி சொல்லிட்டு வியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு ட்ரயாங். சுகா செம்ம கோவமா அப்போ வீட்டோட வெளியே போகிறாரு. நீ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஆரம்பப்புறம் ஜெயோ போகிறாங்க. நீங்களே பார்த்தீங்களா யாங், எவ்வளோ வாய் பாருங்களேன். இதனால தான் சொன்னால் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. பாப்பா சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிட்டேன். இப்போது ஆரம் தான் அவன் கேட்குறதுல என்னடா தப்பு? எல்லாமே கரெக்டாக தானே சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிம்மி நம்மளை ஒரு பார்வை பார்த்தான் பார்த்தியா? அந்த ஒரு பார்வையிலே எல்லாமே தெரிஞ்சிச்சுடா. இதில் இன்னமும் ஜங்குக்கு தான் இருக்கிறான்ட்டு. ஆமாயா நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படி சொல்லி ஜெஹூப்மே சொல்லார். 3 பேர் வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜிமின் அந்த டோரில் சாஞ்சபடியே அப்படியே அழுதுட்டுருக்கிறாரு. டயாங் சொல்கிற மாதிரி நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு தம்பியாகவே இருந்துட்டு போயிடுறேன்னு. எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணாம். அதே மீறி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என் மனசில் ஜங்குக்க வச்சுட்டு வேறு ஒருத்தரை சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்லி அழுதுட்டுருக்காரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம வி சைடு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறீங்கட்டே, இதெல்லாம் நடந்துச்சு? ஆமாடா, நீ எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல, நீ எதுக்குடா கிளம்பி வந்த? மாமா தான் சொன்னார் யார்கிட்டையும் சொல்ல வேணாம், ஏன்னா உங்களுக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை அப்படின்னு. அப்படி சொல்லும் போதே உனக்கு சந்தேகமாக இருந்துக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சுபின்னு சொல்லார். ஆமாம், அந்த தப்பு தான் நான் பண்ணிட்டேன். சரி, நான் வேணா மாமாங்கள்கிட்ட பேசி பார்க்கவா? நம்மளாம் என்ன பேசினாலும் சரி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க அப்படி சொல்லி ஜின் சொல்கிறாங்க. இப்போது ட்ரயாங் தான், ஜின் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் அவங்க ஜங்குக்கா தப்பாக புரிஞ்சிட்ருப்பாங்களா என்ன? கண்டிப்பாக ஜங்குக்கா அவங்க தப்பாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த 4 வருஷமாக அவங்க பார்க்க தானே செய்கிறாங்க. தருவை கூட ஜங்குக்கோ ஜிமினும் மீட் பண்ணிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணவே இல்லை. அவன் பிஸ்னஸில் பிஸியாக இருந்தான், இவன் அவன் படிப்பில் பிஸியாக இருந்தான். இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே இருக்க அந்த லவ் அப்படியே தான் இருக்குது அப்படி சொல்லி ஜின் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணுறது? உங்கள் 2 பேரும் நடக்கும்போது பாவமாக வேறு இருக்குது அப்படி சொல்லி வி சொல்கிறாரு. என்ன பண்ணுறது தெரியல, பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சுபின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரயாங் தான், இந்த முட்டா பசங்களுக்கு அறிவே வராது அப்படி சொல்லி கத்துறாரு. இந்த பக்கம் சுகாக்கு கோவம் வருது. ஐயா பாருங்களேன், நம்மளாம் முட்டா பசங்களாம் ஐயா, இவனை இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு கையை வாங்கிட்டு. இப்போது ஒரு பக்கம் ஆரம், இன்னொரு பக்கம் ஜெஹூப் தான் பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? பார்த்தீங்களா நம்மளாம் முட்டாளாம், விட்றா முட்டாளாக இருந்தால் என்ன சிரிக்கிறீங்க அப்படி சொல்லி அங்கே சுகாக்குமே சிரிப்பு வந்திருக்கோம். இருந்தாலும் டைம் வித்தியாசமானவன்டா அப்படி சொல்லிட்டு ஜெஹூப் தான் வந்து சுகாவை இடிக்கிறாரு. என்ன வித்தியாசமானவன்? இந்த 4 வருஷத்தில் நான் சுபின்ட்ட சரி ஆரம்பிச்சின்ட்டையும் சரி சரியாக பேசிக்கிறதே இல்லை. குழந்தைய வச்சு நானும் ஒரு 2 வார்த்தையாவது சுபின்ட்ட பேசுவேன். அதுவும் ஆரம்பம் ஜின்ட்ட பேசினதே கிடையாது. நீங்கள் தான்டா ஒரு 4 கூட சண்டை போடாமல் இருக்க மாட்டீங்க. அந்த சண்டையிலே நீங்கள் 2 பேரும் பேசிடுறீங்க பார்த்தியா? சூப்பர் தான். அப்படியே கோவமாக இருக்கிற மாதிரியே இருப்பீங்க, ஆனால் எல்லாத்தையுமே பேசிப்பீங்க. இதில் கடந்த அந்த மின் பையன்தான் அடி வாங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ஜேப் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் ஆரம் யோசிக்கிறாரு. 4 வருஷத்தில் ஆரம் பேச ட்ரை பண்ணவே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு தடவை கூட ஜீன் ஆரம்பிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ஆமாம், நான் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிட்ட வந்து சண்டை போடவும் இல்லை. நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிட்ட வந்து சாரி கேட்கவும் இல்லை. எப்பவும் போல் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக இருப்பாங்க. என்ன ஆரம் யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லைடா, ஜின்னை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். ஜின் இப்போல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஆரம்பிச்சு பேசிகிட்ருக்கேன்?
அது அவங்களுக்கு உன் மேலே எதனா கோவம் இருக்கலாம், இல்லைனா நீ எதனா கோவப்படுவேன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டுருக்கலாம். அதனால தான் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத. சரி, அவங்க எப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க? ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 1 ஹவர் தான் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணனா 6:30 தான். இவங்க 3 பேரும் டிப் டாப்பாக கிளம்பி அங்கே டோர் பக்கம் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இவங்க 3 பேருக்குமே ஒன்றுமே புரியல. இப்போ வி வர சேர்ந்துட்டாரு. இப்போது டைம் கிட்ட தான். என்ன நடக்குதுங்க? வேறு யாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்களா என்ன? தெரியலடா. அவங்க என்ன தான் யோசிக்கிறானுங்களோ, என்ன தான் பண்ணுறானுங்களோ ஒன்றுமே புரியல. வி சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வி வந்து சுகா கிட்ட போகிறாரு. முக்கியமான கெஸ்ட்டு வராங்க, நைட் டின்னர் இங்கே தான் சொல்லியிருக்கேன், அதனால் ரெடி பண்ணிடுங்க. இப்போ சூபின் தான். மாமாக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க? திடீர்னு சொன்னால் எப்படி நாங்கள் ரெடி பண்ண முடியும்? நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சா மட்டும் போதும். யார் முக்கியமான கெஸ்ட் மாமா? வந்தால் தெரியும்டா. அப்புறம் வி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மாமா வெளியே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வியோட சோல்டரில் கை போட்டு வெளியே தான் போகிறாரு. ஏன் தம்பிட்ட இவர் என்ன பேசணும்? விடு, எதோ முக்கியமான விஷயமா இருக்கும் போது. என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு இந்த பக்கம் 3 பேருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கு. என்னாச்சு மாமா அப்படின்ட்டு போய் வி கேட்குறாரு. சாரிடா, அது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நிலமை வேறு மாதிரி, இப்போ நிலமை வேறு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் டேங்க் சொல்லியிருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீ பார்த்தல உனக்கும் பாப்பாவுக்கும் மேரேஜுன்னு சொன்னப்போ பாப்பா ரொம்ப கோவமாக போயிட்டான். இன்ன வரைக்கும் அந்த டோரை ஓப்பன் பண்ணல. அவனுக்கு பிடிக்காத விஷயத்த எப்படி பண்ண முடியும்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஜிமினுக்கு பிடிக்காத விஷயத்த எதுக்கு பண்ணணும்? ஆனால் இந்த விஷயத்த எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஜிமினை பற்றி நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவன் மனசில் என்ன இருக்கும் அதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. வந்துட்டாங்க. வி யார் மாமா இது? நீங்கள் சொன்னாங்களா? ஆமாடா ஆரம் அப்படி சொல்லி இப்போ சுகா கூப்பிட்றாரு. இப்போது ஆரமே வெளியே வந்துட்டு வணக்கம் வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம் வந்து கூப்பிட்றாரு. சுகா எதுவுமே பேசலை, அவளை பார்த்து ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி யாரும் முக்கியமானவங்க அப்படி சொல்லி அப்படின்ட்டு டீ அப்புறம் சூபின் 2 பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க வேற. மாமா மாமா யாரும் முக்கியமானவங்க? டாடெல்லாம் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல, வந்தால் தானே தெரியும். உள்ளே வந்தால் தெரிய போகுது அப்படி சொல்லி ஜின் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் உள்ளே வராங்க. யார் இது முன்ன பின்ன பார்க்கவே இல்லையாடி அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பின்னாடியே ஒரு கிராண்ட்பா வராங்க. கிராண்ட்பான்னு சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், அதுக்கு பின்னாடி நம்ம ஜங்குக் தான் வராரு. மச்சான், இந்த நிலமையில் நீ வரணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறாரு. ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். ஐயோ, எனக்கு பழைய மச்சானை பார்க்குற மாதிரியே இருக்க, இதை எப்படா நான் மிஸ் பண்ணுவேன்? இதுக்காக எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். என்ன மச்சா காய்? ஆமாடா அப்படி சொல்லி சோல்டரில் கை போடுறேன். நான் என் கையை ஏற்றா வலிக்குது அப்படி சொல்லிட்டு பின்னாடி நம்ம சைனீஸ் அப்புறம் காய் தான் வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கை பார்த்தோன்னா இவங்க 3 பேருக்கும் செம்ம ஷாக். இப்போ வி போய் என்னாச்சு இவங்க 3 பேர் இவ்வளோ ஷாக்காக இருக்கீங்க? இவங்களா உங்கள் மாமா சொன்னவங்களா? ஆமாம். இது யாரும் தெரியுமாடா? தெரியாது. இவனோட ஜங்குக்கா அப்படின்ட்டு வி வந்து ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. பின்னாடி பார்த்தா சைனீஸ் அப்புறம் காய் வராங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அவனுங்க 2 பேரும் ஹாய் அப்படி சொல்லி கையாட்டானுங்க. உங்கள் 3 பேருக்கும் அப்போ தான் ஸ்மைலே வருது. என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியலையே. இப்போ சுகா தான் வரவங்கள வாங்கன்னு கூட சொல்ல மாட்டிங்களா அப்படி சொல்கிறாரு. இப்போ தான் அவங்க 3 பேரும் வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்களும் ஒரு பிக் ஸ்மைலோடையே வந்து உட்காடுறாங்க. இப்போது ஜங்குக்கோட அப்பா தான் வசதி ரொம்ப கம்மியாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணுறாரு. அவர் தான் கொஞ்சம் ஹெட்வெயிட் பிடிச்சவராச்சே. என்னடா உங்கள் அப்பா மூஞ்சி ஒரு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம சைனீஸ் தான் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு இதில் அவ்வளோ விருப்பம் இல்லைடா, தான் நமக்கு ஆரம்பத்திலே தெரியுமே அப்படின்னு சொல்லி காய்மே சொல்லாரு. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் இதை பாருங்கள், இப்போ தான் என் பையனோட முகத்தில் நான் பழைய சந்தோஷத்தை பார்க்குறேன். தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணி வைக்காதீங்க. இல்லடி வசதி கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். போதும், நம்மக்கிட்ட நிறைய வசதி இருக்குல்ல, அதை வச்சு பார்த்துக்கலாம். ஜங்கு இப்போது தேடி தேடி பார்க்குறாரு. எல்லாருக்கும் புரியுது அவர் ஜிமினை தான் தேடுறாரு அப்படின்ட்டு. இப்போ வீதான் அவர் ஆளை தேடுறாரு போல இருக்கே. இந்த விஷயம் ஒன்று ஜிமினுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சால் என்ன ஆகும்? அதுதான் தெரியல. அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாங்க. ஜின்னோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். இப்போ டயாங் தான் ஆமாம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனுக்கு இது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி சூபின்மே சொல்கிறாரு. இப்போது கிராண்ட்பா தான் ஜிமின் எங்க? ஜிமின் ரூமில் இருக்கான். அவனை பார்க்க தானே வந்திருக்கோம், வர சொல்லுங்கள். அது வந்து அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கானா? ஆமாம் எங்கள் மேலே அப்படி சொல்லிட்டு இப்போது ஹாரம் தான் ஈவினிங் நடந்திருக்குள்ள அந்த விஷயத்த சொல்கிறாரு. இங்கே ஜங்கு கூட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. இப்போது வீதான் சாரி ப்ரோ, அது தெரியாது, தெரிஞ்சு தான் கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன். அதனால தான் ஜிமினா ரொம்ப கோவமாக உள்ளே போய் டோரை லாக் பண்ணிட்டாரு, இன்னும் ஓப்பன் பண்ணல. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே மேரேஜ் விஷயமாக தான் பேச வந்திருப்பீங்க, அதனால தான் ஜிமினாவை பார்க்க வந்திருக்கீங்க. நாங்கள் போய் கூப்பிட்டா கண்டிப்பாக டோரை ஓப்பன் பண்ண மாட்டான். ஏன்னா ஈவினிங்லேருந்து நாங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டோம், டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. அவ்வளோ கோவமாக இருக்கான்.
என்னம்மாம்மா அப்படி தானே அப்படி சொல்லி வி சொல்லாரு. இப்போது சுகா தான், ஆமாம் அவன் எங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். ஈவினிங் வந்தோடனே அவன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், உங்ககிட்ட பேசுனதுலாம். ஆனால் வந்து பார்த்தா வி வந்திருந்தான். இந்த விஷயம் வீக்கு தெரியாதுல்ல, அதனால் அவனுக்கும் மேரேஜ் அப்படின்னு சொன்னோன்னே அவன் கோச்சிட்டு உள்ள போய் டோரை லாக் பண்ணிட்டான். ஆனால் பார்க்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஏன் பார்க்க முடியாது? சாரி எவ்வளோ கோவமாக இருந்தாலும் கரெக்டாக 8 o'clock சாப்பிட்றதுக்கு வந்துடுவார். எது சாப்பிட்றதுக்கா அப்படின்ட்டு ஒரு ஸ்மைலோடய கேட்குறாங்க. அதுவா, ஏன்னா அவர் சாப்பிட்டா தான் உங்கள் அண்ணாங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. உங்கள் அண்ணாங்க மேலே அவ்வளோ பாசம். அப்படி தானே சுகா அப்படின்றாரு. சுகா இப்போ டேங் பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு, அது டேங் சொல்கிறது உண்மைதான். சின்ன வயசுலேருந்தே அவன் சாப்பிடாம நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். மற்ற நேரம் கோவமாக இருந்தாலும் சாப்பிட்ற விஷயத்தில் அவன் என்றைக்கும் கோவப்பட மாட்டான். அப்போல்லாம் நாங்கள் ஜிமினை பார்க்குறதுக்கு இன்னொரு 1 hour வெயிட் பண்ணும் போல இருக்கே. என்ன ஜங்குக், 1 hour வெயிட் பண்ண முடியுமா அப்படி சொல்லி கிராண்ட்பா கேட்குறாங்க. கிராண்ட்பா, எதுக்குடா வெக்கப்படுற? இப்போ நீ செலிப்ரேஷன் பண்ணும். நீ நினச்சது இன்றைக்கி நடந்துருச்சு. சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, கண்டிப்பாக என் லவ் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி உன்னுடைய லவ் ஜெயிக்க போகுது. 1 hour தானே, வாழா பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி பார்த்துலாம் சரிங்க அப்படின்றாங்க. எல்லோரும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. இந்த எந்த விஷயமுமே ஜிமினுக்கு தெரியாது. ஒரு பாட்டுக்கு அவருடைய பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு ஜங்குக்கை பற்றி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது வீதான், இந்த 1 hour ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணோம்? இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் எப்படி மாமாங்கெல்லாம் இதுக்கு எப்படி ஓகே சொன்னாங்க? நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்றாரு. இப்போ சூபின்மே, ஆமாம் ஆமாம், எங்களுக்கும் அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன நடந்துச்சு? இது எல்லாத்துக்கும் எங்கள் கிராண்ட்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சைனீஸ் வந்து சொல்கிறாரு. கிராண்ட்பாவா? கேப் கட் பண்ணோன்னா ஒரு காஃபி ஷாப்பில் தான் இன்றைக்கி மார்னிங். சாரி எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அது 2 days-ஆக ஜங்குக்கு ஆஃபீஸ்க்கு சரியாக வரது இல்லையா, அதனால நான் ஆஃபீஸில் போய் பார்க்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா வந்து உட்காராரு. முன்னாடி வந்து ஆரம், சுகா, அப்புறம் ஜெஹோப் 3 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சு 3 பேர் எப்படி பார்க்குறீங்க? புரியுது, என்னடா திடீர்னு மீட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அது வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இதை நான் 1 week-ஆகவே யோசிச்சுட்டு தான் இருந்தேன், உங்களை பார்க்கணும், இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. அதுக்குள்ளாட்டியும் என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி தயங்குறாரு. இப்போது ஆரம் தான், என்னாச்சு சார்? ஏதோ பேசணும், நீங்கள் ஏதோ தயங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜிமினை என் பேரனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்களேன் அப்படி சொல்லி டக்குன்னு கேட்டார். உங்கள் 3 பேருக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியல. இதை பாருங்கள், உங்களுக்கு என் மேலே கோவமாக தான் இருக்கும், புரியுது. இந்த 4 வருஷமாக பார்க்குறீங்க, என் பேரன் ஜங்குக் ரேஸ்க்கு கூட போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸை மட்டுமே தான் பார்த்துக்கிறான். எந்த மட்டும் கிடையாது, உங்கள் அப்பாவோட பிஸ்னஸும் அவன் தான் பார்த்துக்கிறான். இப்போது பக்கமான ஒரு பிஸ்னஸ் மேனாகவே இருக்கிறான். அவன்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை. அவன் ஜிமினை தான் லவ் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு உங்கள் தம்பியும் ஜங்குக்கை தான் லவ் பண்ணுவார் சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அன்றைக்கி நீங்கள் விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வந்திருக்கான். உங்கள் தம்பி உங்களை பற்றி யோசிக்கும் போது நீங்கள் உங்கள் தம்பியை பற்றி யோசிக்கணும்ல. கண்டிப்பாக நீங்கள் வேறு யாருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க தான் போகிறீங்க. அது ஏன் என் பேரை ஜங்குக்காக இருக்கக்கூடாது? இவங்க 3 பேருக்கு என்ன பேசுனேன்னு தெரியல. இதே இந்த 2 days-க்கு முன்னாடி இதை வந்து பேசியிருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்று பேசியிருந்துருப்பானுங்க. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. கண்டிப்பாக ஜிமினை ஜங்குக் நல்லா பார்த்துப்பான், என்றைக்குமே கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டான். எல்லாமே நான் விசாரித்தேன். நீங்கள் ஜிமினுக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் பார்க்குறீங்க அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் ஜங்குக் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் ஜங்குக்கை உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் தம்பிக்கு நீங்களும் ரொம்ப முக்கியம் இல்லை. அன்றைக்கே நான் பார்த்தேன், உங்களுக்காக காதலை கூட விட்டு கொடுத்துட்டு வந்தவன் அவன். அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அப்படின்னு. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. இப்போது ஆரம் தான், எனக்கு சம்மதம் தான் அப்படி சொன்னா. இந்த பக்கம் ஜெஹூப் அப்புறம் சுகா 2 பேருமே திரும்பி பார்க்குறானுங்க. நடுவில் தான் ஆரம் உட்காந்துட்டுருக்கிறாரு. சுகா, எனக்கு ஓகேவா தான்டா தெரியுது. என்னோடய முடிவை நான் சொல்லிட்டேன். ஏன்னா அன்றைக்கி மயக்கத்தில் இருக்கும்போது கூட ஜங்குன்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் பேரை தாண்டா சொன்னான். ஜிமினுக்கு ஒன்றுங்கிறப்போ அவன் தாண்டா வந்தான். இன்னமும் நம்ம பாப்பா அவனை தாண்டா காதலிச்சிட்ருக்கான். நீ என்ன சொல்ல ஜெஹூப்? எனக்கு ஓகே தான் ஆரம், பாப்பா சந்தோஷமாக இருந்தா நமக்கு அதுவே போதும் தானே. என்ன சொல்கிற சுகா? இப்போது 3 பேருமே சுகாவோட ஃபேஸை தான் பார்க்குறாங்க. இந்த முடிவை நான் நேற்றே எடுத்துட்டேன் அப்படி சொல்லி சுகா சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ப்ரெசென்ட்டில் தான் எல்லோரும் செம்ம ஷாக்காக சுகா தான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு டயாங் தான் கிட்ட போய், சுகா நீ சொன்னியா? சத்தியமாக என்னால் நம்ப முடியலடா. டயாங், இல்லை சுகா, உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்துச்சா? அதுதான் என்னால் நம்ப முடியல. இவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இப்போது ஜிமின் டோர் வந்து ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. எல்லாருமே திரும்பி ஜிமினோட ரூம் பக்கம் தான் பார்க்குறாங்க. இப்போது காய்தான்,
டே மச்சான், அதான் உன் ஆளோட ரூம் போல இருக்கு. ஜங்குக்கோட ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்மைலை வந்துகிட்டே இருக்கு. என்னென்னா அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஜிமின் தான் டோரை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டாரு. ஒயிட் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட்டில் இருக்கிறாரு. முன்னாடிலாம் ஷார்ட் ஹேராக இருக்கும்ல, இப்போ கொஞ்சம் அப்படியே லாங்காக இருக்குது. இப்போ ஜிமின் அப்படி இருக்கிறாரு, அந்த மாதிரி இருக்கிறாரு. ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாரு. தலையை குனிஞ்ச மாதிரியே வராரு. எல்லாரும் ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நேராக வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காராரு அவருடைய பிளேஸில். இப்போ மின் தான் மம்மா மம்மா ஜிமினா வந்துட்டான், அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டயாங் தான். ஏன்னா அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்ல, அதனால எல்லாருமே சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு கூட அம்மா தான், டே ஜங்கு ரொம்ப அழகாக இருக்காண்டா எனக்கு அப்படி சொல்லி இடிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஜிமினை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. என்னடி ரொம்ப அழகாக இருக்கான்ல? ஆமாம் ரொம்ப அழகாக தான் இருக்கான். இவனுக்காக உன் பையன் 4 வருஷம் என்னடி 40 வருஷம் கூட காத்திருக்கலாம் போல இருக்கு சொல்லும் போது அவங்க அம்மா ஒரு இடி இடிக்கிறாங்க. ஏன்டி இடிக்கிறாரு? அமைதியாக இருங்க, அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஜிமின்ல அப்படின்னு பண்ணுறாரு. யாருமே எதுவுமே பேசலை. எனக்கு பசிக்குது அப்படின்றாரு. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் வருது. ஜின்மா அப்படின்றாரு. ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே ஜின்மா அப்படி சொல்லி தான் கூப்பிடுவார். சொல்லி ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜின் போய் ஜிமின் பக்கத்தில் நிற்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, 8 o'clock ஆயிடுச்சு தானே, யாரையும் காணும். அதுவா அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் வந்து, அது நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, அதனால உன் அண்ணாங்க உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இதை பாருங்க டேட்டு, உங்கள் தம்பிலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவரை திரும்ப போக சொல்லுங்கள். ஏயா எனக்கு என்ன குறைச்சல் அப்படி சொல்லி போய் முன்னாடி உட்கார்றாரு. சேர் எழுத்து போட்டு, இதை பார் நானும் அழகாக தானே இருக்கேன், ஹேண்ட்ஸமாக இருக்கேன், அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதை பாருங்க ஒரு ஃப்ரெண்டாக உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்களை மட்டும் இல்லை, வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் ஏன்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா நான் வேறு ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன். லவ்வா? அதான் 4 yearsக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிடுச்சாமே. சுகமாமா தான் சொன்னார். அது பிரேக்கப்பா? அதுக்கு பேர் பிரேக்கப்பா என்ன? அதெல்லாம் பிரேக்கப் இல்லை. எனக்கும் ஜங்குக்கும் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லை. எனக்கு என் அண்ணாங்களை விட்டு இருக்க முடியாது. நான் இல்லைன்னு சொன்னால் அண்ணாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நான் அண்ணாங்கிட்ட போகிறேன்னு சொன்னேன். ஜங்குக்கும் சரி போன்னு சொன்னார். ஆமாம் போன்னு சொன்னார். நீ திரும்ப வந்துட்ட, அப்புறம் என்ன? அதான் 4 yearsஸாக நீ பார்க்கவே இல்லையாமே, பேசக்கூட இல்லையாமே. இது பாருங்க பார்த்துட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும். அது மட்டும் காதல் கிடையாது. பார்க்கலைன்னா கூட பேசலைன்னா கூட நம்ம ஒருத்தரை காதலிக்க முடியும். அந்த மாதிரி தான் நானும் என் ஜங்குக்காவும். அப்படியா? அது எப்படி முடியும்? என்னால் என் ஜங்குக்காவை வச்சுருக்க இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க முடியாது. அப்போனா கடைசி வரைக்கும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. சாரி இதில் தேவையில்லாமல் உன்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. நான் உன்னே இல்லை, வேறு யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் என் அண்ணன் கூடயே இருப்பேன். என் அண்ணன்களுக்கு ஒரு தம்பியாக. அதே மாதிரி கடைசி வரைக்கும் என் மனசு ஃபுல்லாக ஜங்குக்கு மட்டும்தான் இருப்பான். நீ கடைசி வரைக்கும் ஜங்கு கூட நினப்பில் இருப்பேன்னு சொல்கிற, யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற. ஒருவேளை அந்த ஜங்குக்கு வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணால் அப்படி சொல்லும்போது ஜிமினுக்கு கோவம் வருது. இதை பாருங்க உங்கள் மேலே நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். என் சுகா அண்ணா தேவையில்லாமல் உங்கள் மனசில் ஆசையை வளர்த்துட்டாரு அப்படி சொல்லிவிட்டு நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். என் ஜங்குக்காவை பற்றிலாம் நீங்கள் இப்படி பேசாதீங்க. அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவரும் என்னைய மாதிரியே தான். அவர் மனசில் நான் மட்டும்தான் இருப்பேன். என் ஜங்குக்கா மனசில் இந்த ஜிமினா மட்டும்தான் இருப்பான். என்ன ஜிமின் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜெயோட வாய்ஸ் மீன் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. தலையை கொஞ்சமாக நின்றுட்டுருக்கிறாரு. முன்னாடி அவங்க அண்ணாங்க 3 பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. சாரி அண்ணா, இத்தனை நாள் இந்த விஷயத்த நான் கிட்ட சொல்லலை. என்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. என்னால் என் ஜங்குக்கை மறந்துட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ண முடியாதுண்ணா, ப்ளீஸ். கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு தம்பியாக நான் இருந்துடுறேன்னு, கல்யாணம் மட்டும் வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா அப்படின்ட்டு அப்படியே அழுகுறாரு. இந்த பக்கம் ஜங்கு கூட கலந்துமே அப்படியே டேர்ஸ் வந்திருக்கும். ஜிமின் எந்திரிச்சோடனே எல்லாருமே அப்படியே எந்திரிச்சு தான் நிற்கிறாங்க. ஜிமின் தான் தலையை குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. இல்லை யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே இல்லை. இல்லை நீ கல்யாணம் பண்ண தான் வேணும், அதுவும் நாங்கள் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ண தான் வேணும் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அப்படின்னா நான் செத்துடுவேண்ணா. பாப்பா என்ன பேசுகிற அப்படின்ட்டு அவங்க 3 பேர் அப்படியே ஜிமின் கிட்டே வரானுங்க. ஜிமின் அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு, ப்ளீஸ்ண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்கலண்ணா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை கம்பல் பண்ணாதீங்களேன், கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் தம்பியாக இருந்துடுறேன்னு, ப்ளீஸ்ண்ணா. அப்படிலாம் முடியாது ஜிமின், நீ கல்யாணம் பண்ண தான் வேணும், அதுவும் இவனை நீ கல்யாணம் பண்ண தான் வேணும். என்னால் வீலாம் கல்யாணம் பண்ண முடியாது. சரி விடு, வேணாமா உனக்கு அப்படி சொல்லி ஆரம்பிச்சுள்ளாரு. வேணாம் அப்படி சொல்லி தலையை ஆட்டுறாரு. சரி அப்போது இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லி கையை காட்டுறாங்க. ஜிமின் நிமிந்து கூட பார்க்க மாட்டாரு. ஒரு வாட்டி பாரு பாப்பா, உனக்கு பிடிக்குமே, அவன் ரொம்ப அழகாக இருப்பான், எப்படி அழகாக இருந்தாலும் சரி எனக்கு வேணாம். இந்த பாரு நாங்கள் பேசி முடிவு எடுத்துட்டோம், இன்னும் 2 daysல அவனுக்கும் உனக்கும் மேரேஜ் அண்ணா அப்படி சொல்லி நிமிந்து பார்க்குறாரு. இப்போ தான் 3 பேரையும் வேணாண்ணா அப்படின்னு ரொம்ப பாவமாக சொல்கிறாரு. கிராண்ட்பா தான்
எதுக்குடா அவனை போட்டு இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க? போ ஜங்குக், பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜேஹோப் தான் ஒரு வாட்டி பாரு பாப்பா, அவனுக்கு பிடிக்கும் இல்லைங்கிற மாதிரி அப்படியே அவங்க 3 பேரையும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே வேணாங்கிற மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்கிறாரு. என்னை கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. சரி விடு, அண்ணாங்க தான் சொன்னாங்க உன்னைய எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா, அதனால தான் வந்தோம். ஆனால் நீ தான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டியாமே. இப்போது சைனீஸ் தான். ஆமாச்சான், இதை பாரு, இவனுக்கு உன்னை பிடிக்கவே இல்லையா, நீ தான் அந்த 4 வருஷம் இவனை மட்டுமே நினச்சிட்டு இருந்தேன். அவன் பாரு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான். இதை பார்க்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு வந்தேன். இப்போ காய்தான். என்ன ஜிமீன், என் மச்சானுக்கு என்ன குறைச்சல்? என் மச்சானை ஒரு வாட்டி பாரு, நீ ஓகே தான் சொல்லுவேன். இந்த பக்கம் ஜிமீனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், இதை அவரால் நம்பவே முடியல. ஜங்குக்கா அப்படின்ட்டு இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜங்குக்கா அப்படின்றாரு. அவருக்கு சந்தோஷத்தை அப்படியே கண்ணீராக வருது. என்ன பாப்பா, என்னை பார்க்க மாட்டியா? என்னை நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா? நான் என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இல்லாமையாக இருக்கேன்? இந்த வி மாதிரி ஹலோ ப்ரோ சைடு கேப்பில் என்னை கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஆள் தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லுது. என்ன ஜிமீன், இந்த ஜங்குக்கு உனக்கு பிடிக்கல தானே? இந்த பாரு, நான் நல்லா இருக்கேனா இல்லை இவன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்கு கூட சொல்கிறத கை போட்டு நம்ம வீதா நின்றுட்டுருக்கிறாரு. இதை எதையுமே அப்படியே நம்பவே முடியல ஜிமினால். இப்போ அப்படியே திரும்பி அவங்க அண்ணாங்க தான் பார்க்குறாங்க. அவங்க அண்ணாங்களும் ஜங்குக்கு தான் நாங்கள் பார்த்த மாப்பிள்ள உனக்கு பிடிக்கலையா பாப்பா? அம்மா என் பேரனை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா கேட்குறாரு. ஜங்கு கூட அம்மாவும் கேட்குறாங்க, என் பையனுக்கு என்ன குறைச்சல், நல்லா ஹேண்ட்ஸமாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான், ஆமாம்மா என் பையனுக்கு என்ன குறைச்சல், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. இப்போவும் பிஸ்னஸை பற்றியே பேசு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஜிமினோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், அவரால் இந்த சந்தோஷத்தை அவரால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ திரும்பி அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. ஜங்குக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜிமினை பார்த்து அப்படியே தலையை அசைக்கிறாரு. இப்போ அழுதுகிட்டே அப்படியே ஓடுறாரு. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே ஜங்குக்கா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கும் அப்படியே ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூக்குறாரு. இப்போது ஜிமின் தான், ஜங்குக்கா இது ட்ரீம் இல்லைல்ல, இது நட்சத்திரம் தானே நடக்குது, நான் எதுவும் ட்ரீம் இல்லைல்ல, எனக்கு எதுவும் ட்ரீம் வரல. ஹேய், ட்ரீம்லாம் இல்லடி, நச்சந்தாடி பொண்டாட்டி, சும்மாவே நான் புருஷனாக போகிறேன், ரொம்ப அழகாதடி, நீ அழுகுறதை என்னால் பார்க்கவே முடியல ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை லாங்காக போட்டு இந்த சீரீஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. இந்த அளவுக்கு தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட் சூன் வந்து போடுறேன், சரிங்களா? எப்போ போடுறதுனால அந்த சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.